என் தங்கப் பிள்ளையே, சர்வசாதாரணமாக நினைத்து இன்று உன் தாயானவள் என்னை கடந்து விடாதே. என் குழந்தையே, நாளைய தினம் ஒரு 3 பேரினுடைய உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த 3 பேரும் ஆண்கள் என்பதனை முன்கூட்டியே உனக்கு உன் தாயானவள் நான் சொல்லிவிடுகின்றேன். இவர்கள் யாரென்று தெரியாமல் நீ சென்றாயானால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு உனக்குத்தான். ஏனென்றால் இவர்கள் 3 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மையை செய்ய வருகின்றார்கள். எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சில மனிதர்களினுடைய வருகை உன்னால் எப்பொழுதும் மறக்க முடியாததாக இருக்கும். நீ இப்பொழுது வேண்டுமானால் கண்களை மூடிப்பார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு முறை சந்தித்த ஒரு நபரை நீ ஞாபகம் வைத்திருப்பாய். அல்லது சில காலங்களுக்கு முன்னால் உனக்கு பழக்கத்தில் இருந்த ஒருவரை நீ இன்னமும் மறந்திருக்க மாட்டாய். இப்படி ஒரு சிலரினுடைய உருவமும் அவர்களினுடைய பேச்சும் செயலும் உனக்கு மறக்காமல் உன் நினைவில் இருக்கும். இப்படித்தான் இவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு முன்பாக அதிகமான நட்பை உன்னோடு வைத்திருந்தவர்கள் சில காலமாக உன்னை பிரிந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். உனக்கான உதவியையும் இவர்கள் செய்ய போகின்றார்கள். என் குழந்தையை, இந்த 3 பேரும் உறவினர்கள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் இது இவர்கள் 3 பேரும் நன்றாக பேசி எடுத்த ஒரு முடிவுதான். அதனால் இது எதேர்ச்சையாக நடக்கவில்லை. முன்கூட்டியே திட்டமிட்டுத்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடத்தப்படுகிறதல்லவா? இந்த நேரம், இந்த நிலை, இந்த சூழ்நிலை என்னவாக போகிறது என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கான உதவிகளோடு வருகின்ற இவர்களை யார் என்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா? உன்னை சுற்றி உன் அம்மா வருகின்ற பொழுது உனக்கு எவ்வளவு இன்னல்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் இவையெல்லாமும் மாறி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கத்தான் தொடங்கி இருக்கின்றது. எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும். உன்னை தேடி யார் வருவார்கள் என்று சொல்லி கலங்காதே. என் குழந்தையே, முடிவெடுப்பதற்கு முன்னால் 1000 முறை வேண்டுமானாலும் யோசிக்கலாம். ஆனால் தொடங்கிய பிறகு 1000 தடைகள் வந்தாலும் ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது. உன்னை மதிக்காதவர்களை நீ மதிக்க மாட்டாய் என்பது திமிர் கிடையாது. அதற்கு பெயர்தான் தன்மானம் அல்லவா? என் குழந்தையே, இந்த தன்மானத்தோடு நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, என்னவானாலுமே எப்பொழுதும் மனதில் ஏதாவது ஒரு பாரம் இருந்தால் அதை தெய்வத்திடம் இறக்கி வைத்துவிடு. தெய்வத்தை விடாமல் வணங்கு, உனக்கு வழி கிடைக்கும். தயவு செய்து ஆறுதலை தேடி இந்த மனிதனிடத்தில் மட்டும் சென்று விடாது. பாரம் கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது. வேண்டும் என்றே உன்னிடத்தில் பல விஷயங்களை பற்றி நோண்டி துருவி கேள்வி கேட்டு உன்னை பாடாய்படுத்தி எடுப்பார்களை தவிர ஒருபோதும் உன்னுடைய துன்பங்களுக்கு இவர்கள் பதிலை தந்து விட மாட்டார்கள். இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் அல்ல. யாரும் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டுமே, நமக்கென்ன என்று ஒதுங்கி இருப்பவர்களைப் போல இருப்பதற்கு இங்கு யாருக்கும் மனம் வரவில்லை. மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் கண்டு இவர்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் படுகின்ற வேதனைகளை கண்டு நிச்சயமாக இவர்கள் சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, எந்த நிலையிலும்
வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இரு. உன்னை அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்க பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது. ஆனால் உன்னுடைய மனது நினைத்தால் நிச்சயமாக எல்லா விதமான வெற்றியையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ மனது வைக்க வேண்டும், நமக்கு இந்த விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன்னுடைய மனது உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் நீ விரும்பியது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி, முதலில் உன்னுடைய தைரியம் உன்னை விட்டு செல்லாமல் இருக்கட்டும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். என் குழந்தையே, இங்கு பணம்தான் எல்லாமும் என்பது போல மாறிவிட்டது. இந்த பணம் இல்லை என்றால் இங்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு வந்து விட்டது என் குழந்தையே. ஆனால் கடைசியில் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த பணத்தை வைத்து யாராலும் எதுவும் செய்துவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் பிரித்திருக்கின்ற இடத்தை யாராலும் இனிமேல் தூக்கிவிட முடியாது. யார் நினைத்தாலும் இனி இந்த விஷயத்தை தடுக்க முடியாது. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் அது உடைய ஒரு நொடி போதும். அதனால் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் உடைத்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷத்தோடு இருக்க பழகு. எதையும் எதிர்பார்த்து தெய்வத்திடம் எதையும் வேண்டாதே. நீ எதிர்பார்க்காதது எல்லாம் நிச்சயமாக தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நம்பு. உண்மையான எந்த ஒரு நல்லதற்குமே பலன் உண்டு என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தை நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை உறுதியாக அடைவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, எந்த நிலையிலுமே உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டியது நகையோ சொத்தோ பணமோ அல்ல, நல்ல கல்வியும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறோம் எனும் நம்பிக்கையும் தான். அப்புறம்தான் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா நேரத்திலுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு சில மனிதர்களை வளர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி விடுகின்றது. ஆனால் அவர்கள் மட்டும் நினைத்து விட்டால், எல்லாம் சரியென்று அவர்களுக்கு தோன்றிவிட்டால் நிச்சயமாக அவர்களும் வாழ்க்கையின் உச்சத்தை அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, பாதைகளில் தடை இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று கிடையாது. அதனை தவிர்த்து விட்டும் செல்லலாம். இந்த எறும்புகளைப் போல எல்லா நேரத்திலும் அது நமக்கு சரியானதாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் 86,400 வினாடிகளை நமக்கு தெய்வம் கொடுக்கிறது. இறைவன் அதில் ஒரு வினாடியை தினமும் பயன்படுத்தி நீ அவருக்கு நன்றி சொல்ல பழகி கொண்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு நல்லது பிறந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக சொல்லிக்கொண்டே இருக்கும். எதற்கும் என் பிள்ளை மனம் தளர்ந்து விடாதே. நாளைய தினம் பிரதோஷத்தினுடைய விடியல் அல்லவா? என் குழந்தையே, வளர்பிறை பிரதோஷ நாளான நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த 3 பேரில் முதலாவது நபர் முருகப்பெருமான். 2வது பிரதோஷம் என்பதனால் நந்தி தேவர்.
மூன்றாவது நந்தி தேவரோடு இருக்கின்ற சிவபெருமான். ஆக முருகப்பெருமான், சிவபெருமான் மற்றும் நந்தி தேவர். சிவபெருமானினுடைய பிள்ளையான கந்தன் அத்தோடு சேர்ந்து நந்தி தேவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க உன்னை தேடி வருகின்றார்கள். இந்த 3 பேரும் உறவினர்கள் தானே? என் குழந்தையே, இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த வேண்டும். மேலும் மேலும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னோடு என்றும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? பொதுவாகவே மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என்பது தெய்வ சக்திகள் அத்தனையும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் பிரதோஷ நாளும் கூடி வந்திருப்பதனால் நிச்சயமாக பிரதோஷத்தோடு தொடர்புடையவர்கள் நந்தி தேவரும் சிவபெருமானும். செவ்வாய்க்கிழமை என்பதனால் முருகப்பெருமானும் இந்த நாளில் சேர்ந்து வந்து உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று உறுதியாகிவிட்டால் தெய்வம் அதை நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்தும் பொழுது இனி எந்த நொடியிலும் உனக்கு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். என் குழந்தையே, ஒரு நொடி பொழுதேனும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லி பழகி கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய நன்றி தெய்வத்தை உனக்கு நல்லது செய்ய வைக்கும். மேலும் மேலும் உன்னை காக்க வைக்காமல் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனை கொடுக்க சொல்லும். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் உனக்கான அத்தனையையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கச் சொல்லி தெய்வம் ஆணையிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் எல்லா விஷயங்களுமே விலை மதிப்பற்றது. அதனால் தெய்வத்திற்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் உனக்கு கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் குறைவாக மதிப்பிட்டு விடாதே. சில நேரங்களில் சிலவற்றினுடைய மதிப்பு உடனே புரியாது. அது நம் கைகளில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை என்னவென்று தெரியாது. பல நேரங்களிலும் இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கித்தான் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனையெல்லாம் நாம் சற்று தெரிந்து புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளால் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நொடியிலும் எது வந்தாலும் சரி, இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கட்டும். வாழ வேண்டிய நாட்களில் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு இப்பொழுது நமக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இனி என்ன இருக்கிறது என்று இந்த வாழ்க்கை கேள்வி கேட்கும். தவறை செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அவர்களிடத்தில் ஒருபொழுதும் உன்னை பற்றி சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே. ஏனென்றால் நீ சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே. எவரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்காதே. வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல். என் குழந்தையே, உனக்கு அப்பன் சிவன் இருக்கும் பொழுது வேறு என்ன தேவைப்பட போகின்றது? புண்ணியம் வேண்டாம், புகழும் வேண்டாம், பின்னிடும் மாய பெருமையும் வேண்டாம். உன்னுள் ஒடுங்கும் ஒன்றுதான் வேண்டும் என்று நீ அவரை பார்த்து சொல். நிச்சயமாக சிவனினுடைய அருளை ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் இந்த வாழ்க்கையில் அவர்களால் எதையும் சாதித்து விட முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஒரு நொடி கோபத்தில் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் இதயத்தில் இடியாய் விழுந்து உறவுகளை நிரந்தரமாக ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் பிரித்து விடுகிறது என்பதனை கவனத்தில் கொண்டு நாளை உன்னை தேடி இந்த 3 பேரும் வருகின்ற நேரத்தில்
எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடாமல் என் பிள்ளை நீ தைரியமாக துணிந்து நில். உண்மையை பேசு. நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது நிரந்தரமாக கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.